தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणम, महापेरियवा चरणम, सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणम, माय पिरपरकुम महापेरियवा पोट्री, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுணம் பிரமாபதனம் கலியுதயம் காட்சி மகான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு கனால உறுத்திக்கு வந்தேனே அவளை கூப்பிடு, கனால உறுத்திக்கு வந்தேனே அவளை கூப்பிடு. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தர்மே பாருங்கள். ஸ்ரீமதி புவனேஸ்வரி மீனாட்சி சுந்தரம் அவள் கடைசியில் இது பண்ணும்போது அவள் கோவில்பட்டியில் இருந்திருக்கா. அங்கேருந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறா. நிறைய ஊர்களுக்கு அவள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கா. அவர் ஹெட்மாஸ்டர் அவர் அந்த இவர் மீனாட்சி சுந்தரம். இவள் ஒரு நாள் காரடியார் நோம்பு வந்திருக்கு. அன்றைக்கி எந்த நேரத்து இவள் வருது, அவள் அந்த நேரத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணதில்லை. யார் அந்த மீனாட்சி சுந்தரம்ன்றவரோ சரி புவனேஸ்வரி அவள் பண்ணதில்லை. நம்ம பார்க்கணும். இந்த காரடியார் நோம்பு எப்போ வரும்னா எப்போ வேணால் வரும். அன்றைக்கின்னா இருக்குது விடிகாலம் 2:30 மணிக்கு வந்திருக்கு. நோம்பு வர வரைக்கும் முழிச்சு வந்துட்டு நோம்பு கயிறு கட்டின்ற பிறகு டயர்டாகிட்டேன்ட்டு தூக்கிட்டா. ஒரு குட்டி தூக்கம் போட்டிருக்கா. இது வரைக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ணதில்லை. நீங்கள் திருப்பி அதை சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கணும். அந்த அதுலேருந்து பெரியவா கனால வந்துட்டு அதில் மகாபிரியா வா வீட்டில் அப்போ என்னென்ன டைம் காலத்தால் 3 மணி இருக்கும்ன்றா விடிகாலத்தால். இவா வீட்டில் இருக்க ஹாலில் இவா புவனேஸ்வரி உக்காந்துட்டுருக்கா. எதிர்க்க மாமியார் இருக்கா. மாமியார் இவளுக்கு புவனேஸ்வரிக்கு ஏதோ நலங்கிட்டு விட்டுருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படிங்கிறா. மருதாணி நலங்கில் மருதாணி இட்டு விட்டுருக்கா. ஆத்துக்காரர் புவனேஸ்வரிகிட்ட சொல்கிறார், நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு சின்ன வேலை இருக்குது. அன்றைக்கான லீவு நாளாம். இருந்தாலும் ஏன் போகிறாருன்னு யோசிக்கிறார். இருந்தாலும் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. அவரே சொந்தமான ஸ்கூல். அவர் கிளம்பி வெளியில் போயிட்டா இவள் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வாசலில் ஒரு பரபரப்பாக இருக்குது. ஒரே போலீஸ் ஜீப்பு, அந்த போலீஸ் வேன்லாம் அப்படி போகிறது தெரியுது ஜன்னல் வழியாக. ஆத்துக்காரர் அங்கே போயிருக்கார். இவருக்கு ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் அதுக்கப்புறம் அந்த ரோடு முடிஞ்சிடுறது. பயந்துட்டே வெளியில் பார்க்குறா. ஐயோ ஜீப்பெல்லாம் போயின்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா ஜீப்பெல்லாம் திரும்பி வந்துட்டுருக்கு போனதெல்லாம். ஏன்னா மகாபிரிவா தான் அனுகிரகம் ஆரம்பிக்கிறத, அதனால் பயத்தை போக்கிட்டார். அப்படி வந்துடுது. வந்த பிறகு அப்போது பேசாமல் விட்டுடலாம். ஆனால் பெரியவா அனுகிரகம் கிடைக்கணுமே. அந்த புத்தி கனால கூட புத்தி அவர் தான் கொடுக்குறாரு. நம்ம அதை பார்த்துக்கணும். உடனே நடந்து வேகமாக அங்கே போய் ஸ்கூல்கிட்ட போயிட்டு ஆத்துக்காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு போகிறா. மீனாட்சி சுந்தரத்துக்கு அங்கே போனால் வாசலில் அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஒரு இது இருக்குது, வராண்டா மாதிரி இருக்கான். அது மேலே ஒரு ஸ்டூல் போட்டுன்னு அந்த ஸ்டூல் மேலே தண்டத்தை வச்சுட்டு பெரியவா உட்காந்துட்டுருக்காளாம். பெரியவா உட்காந்துருந்தவுடனே இவ போய் அங்கே போய் நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா காலில் விழறா. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது பெரியவா, உங்களோட அனுகிரகமாக இது அப்படின்னு கேட்குறா பெரியவாளை. பெரியவா ஒன்றும் சொல்லலை, கவலைப்படாத, சதா ராமநாமம் ஜபம் பண்ணு, வேறு ஒன்றும் ஆயிடாது, கஷ்டமும் வராது, நன்னா இருப்பேன் அப்படின்ட்டு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணாலாம். முழிச்சுட்டாலாம். எப்பேற்பட்ட அனுகிரகம் இதுன்னு நம்ம பார்த்துக்கணும். அதான் நர்வஸாக இருக்குன்னா பெரியவா புரிஞ்சுட்டுருவாளே, நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் இவ்வளோ ஸ்டோரி பேக்கப் இருக்குது. அதாவது போலீஸ்லாம் போனது வந்தது அப்படின்றதுனால நான் பயந்துட்டேன். எங்கள் ஆத்துக்காருக்கு எதாவது எடுத்தோ பிடிச்சுன்னு போகிறாளா போலீஸில், அது மாதிரிலாம் ஏதோ தோணி தான் வேகமாக ஓடி வந்தேன். எனக்கு நர்வஸாக இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் சொல்லலைனாலும் கனால பெரியவா மகாபெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்ட கனாலே அவர் பரமேஸ்வரன் காமிக்கிறத விட நேரடியாக அப்புறம் காமிச்சிருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ
கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டார், ராமநாம ஜபம் சொல்லிட்டுரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, கரெக்டாக ஒரு 2 மாதம் போயிருக்குமா, மடத்துலேருந்து இவள் வந்து இவளுடைய தம்பி இருக்காளாம், அவள் ஃபேமிலிலாம் வந்து வீட்டில் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பஞ்சகச்சம் அதெல்லாம் கட்டின்ட்டு ஒரு பிராமணர் வந்தாராம் அம்பாசிடர் காரில். வந்த பிறகு அவர் சொன்னாரா, நான் மடத்துலேருந்து வரேன், இப்போ வந்து நம்ம மகாபிரியா வந்து இங்கே வந்துட்டுருக்கா, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கிராமத்தில், அதெல்லாம் முடிச்சு இப்படி வரும்போது ஏதாவது ஒரு வீடு பார்த்துக்கோ, நாங்கள் வந்து தங்கணும் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே பார்க்கும்போது உங்கள் வீடு ஏதோ எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணித்து, அதனால் நான் இங்கே வந்தேன் அப்படின்னாலாம். இப்போ புவனேஸ்வரிக்கெலாம் அவர் ஆத்துக்காருக்கும் புவனேஸ்வரிக்கு முக்கியமாக என்ன பண்ணுறது இல்லை, அவ்வளவு கண்ணில் தண்ணி வந்துருத்தான். எப்பேற்பட்ட அனுகிரகம் நம்மளுக்கு. கனால பெரியவா வந்திருக்கா, இந்த மாதிரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். பெரியவாளை நம்ம பார்த்ததே கிடையாது, முதல் தடவை கனால பார்க்குறோம். இப்போ பார்த்தா பெரியவா நிறைய, ஆனால் பெரியவாளை பற்றி அவள் அம்மா நிறைய எடுத்து சொல்லியிருக்கானா இந்த மாதிரி. இருந்தாலுமே நான் ஒரு அந்த காலத்தில் வீடியோ கிடையாது, எதையுமே பார்த்தது இல்லையா, பெரியவாளையும் நேராக பார்த்ததில்லை. பெரியவாளை பற்றி நிறைய சொல்லியிருக்கா அப்படின்றது அவள் அம்மா பண்ணியிருக்கா அப்படின்னா புண்ணியம்தான் எனக்கு அந்த மாதிரி கிடச்சிதுன்ற அது நிச்சயம்தான். அதுக்கப்புறம் வந்து 4 மணிக்கே பெரியவா வந்துட்டாலாம். அந்த இதுக்கு அவர் சொல்லிட்டு போன பிறகு பார்த்தா 1-2 நாள், ஒரு அடுத்த நாளே என்ன வந்துட்டுருக்கார் கடத்தல் 4 மணி. அதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டா. குழந்தைகள் வளுக்கு 2 பொன் குழந்தைகளுக்கு இருக்குது, அதுக்கெல்லாம் சௌந்தரிய சொல்லியிருக்கு. மகாபெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் இவ வந்து ஆரத்தி எடுத்திருக்கா பெரியவாளுக்கு. அப்புறம் சந்திரபுலசர் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரியவா வந்து ஒரு இடத்துல வீட்டில் தானே விட்டுருக்கா, வேறு இடத்துல போய் தங்கிட்டா. வீட்டில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த ரூமில் யாருக்கோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கா சிஷ்யர்கிட்ட சொல்லி, நான் சொப்னத்தில் ஒருத்திக்கு வந்தனே, அதான் கனால வந்தனே, அவளை கூட்டிட்டு வா அப்படின்னாராம். அவருக்கு என்ன தெரியும், அணுக்கு தொண்டிருக்கும், நம்மள மாதிரி தான், ஒன்றும் தெரியாது என்னத்தை சொல்கிறாரு என்னன்னு. அவர் அங்கே போய் அங்கே மீனாட்சி சுந்தரமும் பொண்டாட்டியும் அங்கே இருக்கா, அவகிட்ட போய் பெரியவா கூப்பிடுறா, பெரியவா சொல்கிறா, நான் கனால சொப்னத்தில் யாருக்கோ ஒத்துக்கு வந்தனே, அவளை கூப்பிடுவான்னு. அந்த புவனேஸ்வருக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும் பாருங்க, பெரியவா வந்து கனால வந்திருக்காருன்னா சும்மா கிடையாது, அது நிஜம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு பெரியவா மேலே பக்தி பண்ண என்னையும் சேர்த்து ஆரம்பிக்கலை அப்படின்னா நம்ம மனுஷாலே கிடையாது. ஜெய் ஜெய் சங்கர ஹரசங்கர மகாபிரிய பாதமேச்சரணம், மகாபிரிய பாதமேச்சரணம்.